நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திய சுதந்திரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன் மெட்ராஸ் மாகாணத்திற்கான சட்டமன்ற தேர்தலை அறிவிக்கிறது அப்போதைய ஆங்கிலேய அரசு. காங்கிரஸ் கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ராமநாதபுரம் தொகுதியில் மன்னர் சேதுபதி மகாராஜாவை களமிறக்குகிறது நீதி கட்சி. மன்னரை எதிர்த்து யார் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி கதிகலங்கி போயிருந்தது. வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு சேதுபதி மகாராஜா அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கு 2 வாகனங்கள் வருகின்றன. கதவுகள் திறக்கப்படுகிறது. காமராஜரால் கைகாட்டப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறங்கி வந்து மன்னருக்கு எதிராக நான் போட்டியிடுகிறேன் என்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தேவர் அவர்களின் செல்வாக்கையும் பேச்சு வன்மையும் கண்டு அஞ்சி நடுங்கிய ஆங்கிலேயர் அரசு தென்னாட்டு திலகர் தேவரையா அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறது. அதையும் மீறி அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் தேவர் திருமகனார். தேவர் அவர்களின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்த சம்பவம் இது. 1927ஆம் ஆண்டு சென்னையில் ஹன்சாரி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் மகாநாடு கூடுகிறது. அந்த மகாநாட்டில் ஆப்ப நாட்டு பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார் தேவர் திருமகனார். அந்த மகாநாட்டில்தான் தான் வாழ்நாள் எல்லாம் கொள்கை உறுதியுடன் பின்பற்றிய தலைவனும் வங்கத்து சிங்கமுமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிறார். அந்த கணத்தில் இனி இத்தலைவனின் ஆற்றலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் என் பணி, இனி என் பாதை சுதந்திர போராட்ட பாதை என்று அந்த கணத்தில் முடிவு செய்கிறார் தேவர் திருமகனார். பின்பு 1939ஆம் ஆண்டு நேதாஜி அவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறுகிறார். ஃபார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை நிறுவி தமிழகத்தின் தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அறிவிக்கிறார். தன் தலைவனை மதுரை மண்ணுக்கு அழைத்து வருகிறார் முத்துராமலிங்க தேவர். அந்த வங்கத்து சிங்கம் மதுரை மண்ணில் அதிர அதிர நடந்த பொழுது சாதி மத இனபேதம் கடந்து லட்சக்கணக்கானோர் மதுரையில் கூடியிருந்தார்கள். அந்த சம்பவம் கடைகோடி தமிழனின் நெஞ்சத்திலும் சுதந்திர தீயை கனன்று எரிய வைத்தது. அப்புறம் சுதந்திரமும் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்த 66 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காந்தியடிகள், நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், வஉசி போன்ற தேசிய தலைவர்களின் வரிசையில் வைத்து அழகு பார்க்கப்பட வேண்டியவரை நம்மில் ஆற்காட்டிகளில் சுருக்கிவிட முடிந்தது கண்டிப்பாக நாம் செய்த வரலாற்று சாதனை தான் நண்பர்களே. சற்றே சிந்தித்து பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற ஒற்றை பெயருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடுகிறதென்றால் அந்த மக்கள் சக்தியை வைத்து கல்வி உள்ளிட்ட பிற துறைகளில் முன்னேற்றம் காணாமல் அவர் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு வெறும் மீசை முறுக்கி திரிந்து கொண்டால் என்ன இன்பம் வந்துவிடும் நண்பா? வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற தேவர் அவர்களின் வைர வரிகளை உங்கள் நெஞ்சில் விதைத்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம். நாம் எடுத்துக்கொண்ட எல்லா தலைப்புகளிலேயே நாம் உயிரோடு பார்த்த ஒரு தலைவரை இந்த 8 அது ஒன்றுதான் தம்பி பொங்கியது. உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி தான். தேவருடைய தேர்தல் பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னு நினைக்கிறேன். வேட்புமனு கூட அவர் தாக்கல் பண்ண மாட்டார். பணம் யாரோ போய் கட்டிட்டு வருவாங்க. அவர் எங்கே போய் வாக்கெல்லாம் சேகரிக்க மாட்டார். ஆனால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவார். அவர் என்னமோ தாழ்த்தப்பட்டவர்கள் எதிரி போல் ஒரு பொய்யான கதையை உருவாக்குனாங்க. அவர் நிலம் பூரா தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட தான் இருந்தது. என்ன பண்ண சொல்லுவார், அவங்கள என்ன வேணாலும் விளைவிச்சுக்க, நீ எடுத்துக்கோ, வரி மட்டும் கட்டிக்கோ. ரொம்ப அருமையாக பேசுங்க. இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஜாதி பற்றி ரொம்ப நல்லா சிந்திக்கிறீங்க. அப்போதையும் ஒரு பிள்ளை சொல்லிச்சுல, அதை எதுக்கணும்யா. ரொம்ப அருமை விவேக், நீங்கள்லாம் பேசுனது வாழ்த்துக்கள். தமிழ் எங்கள் பேச்சு.